இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. விஷ்ணுவின் வாகனமான கருடனுக்கு கடும் பசி. அன்றைய தினம் எங்கு தேடி அலைந்தும் கூட அவனுக்கு உணவாக எந்த புழுவும் பாம்பும் கிடைக்கவில்லை. வெகு தொலைவில் அலைந்து விட்டான். எங்கேயோ ஒரு பாம்பு இருப்பதை உணர்ந்தான். அந்த பாம்பை இரையாக உட்கொள்ள வேண்டும் என்று அங்கே விரைந்து பறந்தான். பாம்புக்கும் தெரிந்துவிட்டது கருடன் தன்னை நோக்கி வருவது என் உயிருக்கு ஆபத்து. எனவே நான் ஸ்ரீகிருஷ்ணனிடம் தஞ்சம் அடைய வேண்டும். அவன் திருவடிகளை சரணடைந்தால் மட்டுமே என் உயிர் பாதுகாக்கப்படும் என்று அறிந்த அந்த பாம்பு ஸ்ரீகிருஷ்ணனை நோக்கி விரைந்து அவர் கால்களை சுற்றி பற்றி கொண்டது. கிருஷ்ணன் இருக்கும் இடம் என்று தெரிந்தும் கூட இந்த பாம்பை உணவாக உட்கொள்ள கருடன் விரைந்தான். அங்கே கிருஷ்ணர் இந்த கருடனை தடுத்தான். என்னை தஞ்சம் என்று புகுந்த இந்த பாம்புவை நீ கொன்று இரையாக்கி கொள்ளக்கூடாது, வேறொரு உணவை தேடிக்கொள் என்று கிருஷ்ணர் பணித்தார். ஆனால் கருடனோ வாதிட்டான். எங்கு திரிந்து அலைந்தும் கூட எனக்கு பசியை போக்க ஒரு பாம்பும் கிடைக்கவில்லை. என்னுடைய உணவு பாம்பென்று தெரிந்தும் கூட அதை உட்கொள்ள தடுப்பது பாவம் என்று சொன்னான். ஆனால் எதிரியாயினும் தன்னிடம் தஞ்சம் என்று கேட்பவர்களை காப்பது என் கடமை என்று கிருஷ்ணன் வாதிட்டான். ஆனால் பசியின் காரணமாக கருடன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது மீண்டும் வாதிட்டான். மகாவிஷ்ணுவை நான் காலமெல்லாம் சுமக்கிறேன், அவர்கள் குடும்பத்தையும் பல நேரம் சுமந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் எனக்கு இதுதான் பரிசா என்று கிருஷ்ணனிடம் வாதிட்டான். கிருஷ்ணன் புன்னகைத்து கொண்டே, அப்படியா, மகாவிஷ்ணுவை நீதான் காலமெல்லாம் சுமக்கிறாயா? சரி, எங்கே என்னுடைய இந்த சுண்டு விரலை அசை பார்ப்போம் என்று சொன்னார். இந்த கருடன் மிக லாபகமாக அந்த சுண்டு விரலை அசைக்க முயன்றார். முடியவில்லை. எவ்வளவு பலத்துடன் அசைத்தாலும் அந்த விரலை கருடனால் அசைக்கவே முடியவில்லை. அப்போதுதான் புரிந்தது, காலமெல்லாம் மகாவிஷ்ணுவை நான் சுமக்கவில்லை, அவர் கருணையினால் அவரை சுமக்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று. அவருடைய கர்வம் அந்த இடத்தில் அழிந்து விட்டது. உண்மை நிலையை புரிந்து கொண்டார். இப்படித்தான் நாமும் பல நேரங்களில் நடந்து கொள்கிறோம், இந்த கருடனை போன்று. நல்ல புரிதல் இல்லாமல் நான் தான் பெரியவன், பராக்கிரமசாலி என்று. ஆனால் உண்மை அதுவல்ல. நமக்கு இறைவன் வழங்கியிருக்கும் வாய்ப்பு, அதை கொண்டு அவனிடத்தில் அன்பு செலுத்தி பிற உயிர்களுக்கும் நன்மை செய்து வாழ்வதுதானே வாழ்க்கை. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், தன்னை அறிவாளி என்று நினைத்துக் கொள்வதில் தவறில்லை. பிறரை முட்டாளாக நினைப்பதுதான் மாபெரும் தவறு. யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.